சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது துரசிங்கமும் பாலாவும் ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் உங்க குடும்பத்துக்கு எதிராக வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரியுது. புனிதா, அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முதல்ல துரசிங்கத்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாம். இந்த போன்ல வேற ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல கபிலன், போன்ல எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. கால் ரெக்கார்ட், மெசேஜஸ் எல்லாமே டெலீட் ஆயிருக்கு. எந்த தகவலுமே கிடைக்கல. அந்த போட்டோவை வச்சுதான் துரசிங்கத்தோட போன்னே கண்டுபிடிச்சேன். கபிலன், ஒண்ணு பண்ணலாமா? என்ன புனிதா? அந்த போட்டோவை ஜூம் பண்ணுங்களேன். அதுல இருக்கிற ஆட்டோ நம்பரை வச்சு நம்ம ஆர்டிஓ ஆபீஸ்ல இந்த ஆட்டோவை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே எடுக்கலாம். அதுல துரசிங்கத்தோட அட்ரஸும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நல்ல ஐடியா புனிதா. வாங்க இப்பயே ஆர்டிஓ ஆபீஸ்க்கு போலாம். வாங்க போலாம். அவங்க சொன்னது இந்த ஏரியா தானா? இது ஏரியா தான் புனிதா. அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல துரசிங்கத்தோட போட்டோ காட்டி விசாரிக்கலாம். வாங்க. சரி வாங்க. புனிதா, ஒரு நிமிஷம். என்ன கபிலன்? அங்க பாருங்க, நம்ம துரசிங்கத்தை தேடி தானே வந்தோம். அவரோட ஆட்டோ அங்க நிக்குது பாருங்க. அதே நம்பர் தாங்க. ஆமா, அதே நம்பர் தான் கபிலன். எங்க இங்கதான் துரசிங்க இருக்கணும். நம்மளை பார்த்துட்டு ஓடிட போற. எதுக்கும் கவனமாவே ஹேண்டில் பண்ணலாம். சரியா? சரி வாங்க போய் விசாரிக்கலாம். சந்தேகம் வராம பார்த்துப்போம்.